ஹாய், வெல்கம் டு பிடிஎல். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஹாட்ஸ்பாட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது உங்கள் மொபைலில் நெட் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், இல்லை நீங்கள் திருப்பியும் போட்டுக்கலாம். உங்கள் மொபைலில் நெட் இல்லை, இன்னொருத்தருந்து வாங்கணும். இப்போ நீங்கள் எங்கேயாவது அவசரமாக வெளியே போயிட்டீங்க, மொபைலில் நெட் இல்லை, ஜிபே பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம நெட்டு கேட்டு எப்படி ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறதும், ஒருவேளை நம்மகிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி ஆன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்படி நெட் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை தான் ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. HOTSPOT, ஹாட்ஸ்பாட். இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட மொபைலில் ஒரு சின்ன ரவுட்டராக்கி மாற்றி வைஃபையை இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்லும், டேட்டாவை கொடுக்குற மாதிரி மாற்றும். அதை தான் வந்துட்டு ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாட்ஸ்பாட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐக்கான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது மாதிரி தான் ஹாட்ஸ்பாட்டுக்கும் தனித்தனி ஐக்கான் இருக்குது. ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ஐக்கான்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஒரு ஃபோன்லேருந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட முதல்ல டேட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். நீங்கள் முதல்ல டேட்டாவை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களோட மெனு பாரை இறக்கி பார்க்கும்போது ஹாட்ஸ்பாட்டுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். கீழே எழுதியிருக்கும் ஹாட்ஸ்பாட்னு, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு எப்படி ஹாட்ஸ்பாட்டை ஷேர் பண்ணுறது, அதாவது நெட்டை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பேர் கொடுத்துக்கிறேன். இது ஏ மொபைல்னும் இது பி மொபைல்னு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஏ மொபைலில் நெட்டு இருக்குது, ஆனால் பி மொபைலில் நெட் இல்லை. அப்போ எப்படி ஷேர் பண்ண போகிறோன்னா, ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி ஷேர் பண்ணோம். ஹாட்ஸ்பாட் எங்கே இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஹாட்ஸ்பாட் ஸ்வைப் பண்ணிங்கனாலுமே இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே ஹாட்ஸ்பாட் இருக்கும். ஹாட்ஸ்பாட்டோட ஐக்கான் என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஐக்கான் தான் ஹாட்ஸ்பாட். இதை கிளிக் பண்ணி பிடிச்சிங்கனாலவே செட்டிங்ஸில் ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல செட்டப் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்னு ஒன்று தெரியுது இல்லையா? இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஹாட்ஸ்பாட்டோட பேரும் அதுக்கான நீங்கள் கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் இதில் தெரிஞ்சிடும். பாஸ்வேர்ட் பக்கத்தில் இது மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும். பாஸ்வேர்டு எப்போவுமே நமக்கு டெக்ஸ்ட்டாக தெரியாது, ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி தான் தெரியும். இந்த சிம்பிள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கிளியராக தெரியும். நீங்கள் கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் இதில் தெரிஞ்சிடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வெளியே வந்து ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாட்ஸ்பாட் ஆன் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போது ஏ மொபைலில் நம்ம நெட்டை ஷேர் பண்ணிட்டோம். இனி பி மொபைலில் அந்த நெட்டை நம்ம வாங்கணும். அதுக்கு நம்ம பி மொபைலை ஓப்பன் பண்ணி அதில் வைஃபை கனெக்ஷனை ஓப்பன் பண்ணணும். இப்படி இதை அமுத்தி பிடிக்கணும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இங்கே என்ன பேர் பார்த்தோமோ அந்த பேர் இங்கே வரணும். போக்கோ M4 5G அந்த ஃபோனில் இருந்துச்சு இல்லையா? இப்போ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அந்த இடத்துல செட்டப் போர்ட்டபிள்குள்ளே என்ன பாஸ்வேர்டு பார்த்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நம்ம இங்கே இப்போ டைப் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல டிக் மார்க் வந்துருச்சா? இப்போது இதில் இருக்க நெட்டை தான் நீங்கள் இந்த மொபைலுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த மொபைலில் இருக்க டேட்டாவை இந்த மொபைலுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இப்போ நம்ம இந்த மொபைலில் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டிய, அதாச்சும் ஏதாவது ஜிபே பேமெண்ட்டோ இல்லை அவசரமாக நம்ம யூபர் புக் பண்ணுறதோ, அது மாதிரி ஏதாவது ஒர்க்கை பெண்டிங்கில் இருந்தது சீக்கிரமாக பண்ணிவிட்டு இந்த ஹாட்ஸ்பாட்டை நம்ம வைஃபையை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம இது ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளோட டேட்டாவும் ஃபுல்லாக தீர்ந்துடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஏ மொபைல்லேருந்து பி மொபைலுக்கு எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டும் அப்புறம் உங்களோட நேமும் வந்துட்டு கரெக்டாக ஞாபகம் இருக்குதுன்னா இந்த செட்டிங்ஸ்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. நேராக இதை அமுத்தி இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட பேர் சொல்லி நம்மளோட பாஸ்வேர்ட் சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட டேட்டா தீர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஏ மொபைலில் இருக்க டேட்டா தீர்ந்துகிட்டே தான் இருக்கும், பி மொபைலில் இருக்கவங்க யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் கொஞ்சம் மினிமம் ஒர்க் முடிஞ்சதுமே உங்கள் ஹாட்ஸ்பாட்டை நீங்களே ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் வைஃபையை நீங்களே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு எப்பவும் கொடுத்து வச்சுருங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது 1 2 3 4 5 6 அப்படின்லாம் கொடுக்காம ஏதாவது ஒரு பேரோ ஒரு சிம்பிளோ போட்டு கஷ்டமாக கொடுத்து வைங்க.
அப்போது அது வேறு யாரும் உங்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹாட்ஸ்பாட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே ஆஃப் பண்ண பாருங்கள். அது உங்களோட நெட்டு மட்டும் இல்லை, உங்களோட பேட்டரியுமே அது வந்து தீர்த்துரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.